ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எலக்ட்ரா என்கிற மலையாள படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி விக்டோரியா என்கிற பேரில் தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் பிரகாஷ்ராஜ் மற்றும் மனிஷா கொய்ரலா கணவன் மனைவியாக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க. அந்த பொண்ணு தான் நயன்தாரா. நயன்தாராவோட அம்மாவுக்கு வேற ஒருத்தர் கூட அஃபேரில் இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் பிரகாஷ்ராஜ் வெளியூர்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு அவரோட வீட்டுக்கு திரும்ப வராரு. அவர் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நைட்டு இறந்து போயிருந்தாரு. அவரோட இறப்பு இயற்கை மரணம் இல்ல, அவரை கொன்னது மனிஷா கொய்ரலா தான் நயன்தாரா சொல்றாங்க. பட் மனிஷா கொய்ரலா நயன்தாராவுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு அவளை சீக்கிரம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, உண்மையிலேயே பிரகாஷ்ராஜ் எதனால இறந்து போனாரு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை சியாம் பிரசாந்த் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல பிரகாஷ்ராஜ், நயன்தாரா, மனிஷா கொய்ரலா, பிஜு மேனன், அசோக் இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட கதாநாயகன் நயன்தாரா ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. மனிஷா கொய்ரலாவும் அவங்களோட ரோலை நீட்டா பண்ணியிருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்துல பிரகாஷ்ராஜோட இறப்புக்கு காரணம் யாருங்கிறத மிஸ்ட்ரி மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. தமிழ் டப்பிங் ஓகேவா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி கலர்ஃபுல்லா இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு என்கேஜா இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேகிங்காகவும் கன்ஃபியூஸ்டாகவும் இருக்கு. படத்துல பிஜு மேனனுக்கு அதிக ஸ்கோப் கொடுக்கல. படத்துல நயன்தாராவோட தம்பி நயன்தாரா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. படம் பல ட்ராக்ல டிராவல் பண்ணி அது பாட்டு போயிட்டே இருக்கு. படத்துல பிரகாஷ்ராஜோட இறப்புக்கு யார் காரணம் அப்படிங்கிறத ப்ராப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணல. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஒரு பிலோ ஆவரேஜான ட்ராமா த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.